விவசாயிகள் பெரும்பாலும் நெல், கடலை போன்ற பயிர்கள் சாகுபடி செய்து வரும் நிலையில் சில விவசாயிகள் தினந்தோறும் லாபம் தரும் புடலை, பீர்க்கை, கோவக்காய் போன்ற பந்தல் காய்கறிகள் சாகுபடி செய்து வருகின்றனர். அதை சரியான முறையில் பயிர் செய்து பந்தல் அமைத்து அதிக அளவில் மகசூல் பெறுவது எப்படி என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். தென்னை, கரும்பு, வாழை என பணப்பயிரை சாகுபடி செய்வோருக்கு ஆண்டுக்கு ஒரு முறை பலன் கிடைக்கும். அதுவும் மழையின் கருணை இருந்தால்தான் சாத்தியமாகும். சிறு குறு விவசாயிகள் அல்லது அன்றாடம் வருவாய் ஈட்டும் தேவையுள்ள விவசாயிகளுக்கு கை கொடுக்கிறது இந்த பந்தல் காய்கறி சாகுபடி. பந்தல் காய்கறிகளை கோடை காலம், மழைக்காலம் என இரு காலங்களிலும் சாகுபடி செய்யலாம். எனினும் வெப்பம் குறைவாக இருப்பது நல்லது. ஜூலை, ஜனவரி மாதங்களில் நாற்று நன்கு படரும். ஹெக்டேருக்கு 1.50 கிலோ விதை தேவைப்படும். தகுந்த இடைவெளி விட்டு குழிகள் தோண்டி குழிக்கு 3 என்ற அளவில் விதை விதைக்க வேண்டும். முளை வந்த பிறகு ஆரோக்கியமான 2 நாற்றுகளை விட்டுவிட்டு மற்ற நாற்றுகளை அகற்ற வேண்டும். முளை வந்த 15 நாட்களுக்கு பிறகு குழிக்கு 2 நாற்றுகள் நட வேண்டும். களையை கட்டுப்படுத்த மண்வெட்டி கொண்டு 3 முறை களை எடுக்க வேண்டும். 2 மீட்டர் உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ள பந்தலை அடைய தாவரத்துக்கு தாங்கிகளையும் அமைக்க வேண்டும். விதை ஊன்றிய 50 முதல் 60 நாட்களில் மகசூலை பெற முடியும். தொடர்ந்து ஒரு வார இடைவெளியில் 10 முறை அறுவடை செய்யலாம். விவசாயிகள் இந்த முறையை கடைபிடித்தால் ஒரு ஹெக்டேருக்கு 14 முதல் 15 டன் வரை மகசூல் பெற்று பயனடையலாம் என புதுக்கோட்டை மாவட்டத்தில் பந்தல் காய்கறிகள் விவசாயம் செய்து வரும் நல்லதம்பி விவசாயி தெரிவித்தார். மேலும் தோட்டக்கலைத்துறை மூலம் பந்தல் காய்கறிகள் பயிர் செய்யும் விவசாயிகளுக்கு கல்தூண், சொட்டு நீர் பாசனம், மானிய தொகை போன்ற பல்வேறு மானியங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அதனை அருகில் உள்ள தோட்டக்கலைத்துறை அலுவலகத்தை தொடர்பு கொண்டு அங்கு கிடைக்கும் மானியங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்றும், எனவே விவசாயிகள் இதனை பயன்படுத்தி பந்தல் காய்கறிகள் சாகுபடி செய்து தினந்தோறும் வருவாய் பெறலாம் என்றும் விவசாயி நல்லதம்பி தெரிவிக்கிறார்.